டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கோவக்காய் சாம்பார் வைக்கிறாங்க. நார்மலாக சாம்பார் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. கோவக்காய் ஒரு 10 கோவக்காய் இருந்துச்சு, அது வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கோவக்காயை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பருப்பு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும். இதெல்லாமே வதக்கிக்கணும். பாருங்கள், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றி குக்கரில் வச்சு 2 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ வாணலில் கடுகு, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 4-5 வெந்தயம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் சுட்டவுடனே கடுகு போட்டு ஜீரகம், வெந்தயம் அது எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. கருவேப்பிலையும் போட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, கோவக்காய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கணும். இது நம்ம தனியாக வேக வைக்க போகிறதில்ல. இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம தக்காளியை போட்டு வதக்கிடுறோம். நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அந்த வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க. வெந்துடுச்சு பருப்பு, அதையும் சேர்த்து அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வாணல்லையே மூடி வச்சா போதுங்க. நல்லா திக்காக சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துறோம். சாம்பாருக்கு எப்பயும் போடுற மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டும். வெந்துடும், ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்தவுடனே இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சாம்பார் நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. புளியும் ஆட் பண்ணிடுறோம். புளி தண்ணி ஒரு டம்ளர் இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துடும் காய். இதெல்லாம் இப்போ ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை நம்ம கழுவி கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டி கொடுக்குங்க. இது டிஃபனுக்கு, ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கோவக்காய் சாம்பார் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கணுங்க. நல்லா வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி முள்ளங்கி, முருங்கைக்காய் எது வேணால் செய்யலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.